ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க? ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாங்க என்னன்னே புரியல எனக்கு. ஆக்சுவலா படம் முடிஞ்சு எல்லா வரையும் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இன்ட்ரோலே ஒரு சீன் போட்டுருக்கோம். இப்போ அந்த படம் பார்த்து வரவங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குன்னு கேட்போம். என்ன பிடிச்சிருக்கா? சங்கரோட ஆக்ஷன் பிடிச்சிருக்கா இல்ல கமலோட ஆக்ஷன் என்ன மாதிரி? ஒண்ணுமே நல்லா இருக்கு. சாரை பத்தி நம்ம எதுவும் சொல்றது அவசியம் இல்ல. நடிப்புக்கு நடிப்பு சரி வெடிங் சவுண்ட் கேட்டுச்சா? சரியா, அதனால ஒண்ணும் ஒண்ணும் குறை இல்ல. இதை காரணம் தெரியல இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க தெரியல, தெரியலையா? ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. சங்கர் படம் மாதிரியே இல்லைங்க. என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன். சரி, அதாவது சங்கர் படத்துல ஒரு பில்லியன்ஸ் லாஜிக் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதுல ஒரு 2 சீனுங்க நான் சொல்றேன், அதை போய் பாருங்க. ஒரு ஏர்போர்ட் சீன் ஒண்ணு வரும், கடைசியில கோர்ட் ரூம் சீன் ஒண்ணு வரும். ரெண்டுமே சங்கரை கூட விடுங்க, கமல் சார் எப்படி ஒத்துட்டாருன்னு தெரியல. அவர் படத்துல நம்ம எல்லாம் ரசிக்கிறதே லாஜிக் சென்ஸ் தான். சுத்தமா லாஜிக்கே இல்லைங்க படத்துல. ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாங்க என்னன்னே புரியல எனக்கு. என்னமோ அந்த வீம்புக்கும் பிள்ளை பத்தி ஏதோ ஒண்ணு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க.